வெல்கம் டு ஆர்டிஎஸ் டெக். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ, நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி ஆப்பிள் ஐஃபோனுக்கே சவால் விடுற மாதிரி நம்மளுடைய இன்ஃபினிக்ஸ் பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட்டோட வரப்போகுது. அது என்ன அப்டேட்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை ஆல்மோஸ்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறதுலே நம்பர் 1ல் இருக்கிறது ஆப்பிள் ஐஃபோன் தான். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற ஆப்பிள் ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அப்டேட் பண்ணும்போது புதுசாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக, அதாவது ஆண்ட்ராய்ட் மொபைலுக்கும் ஐஃபோனுக்கும் ஒரு டிஃப்ரெண்டேஷன் வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக ஒயர்லெஸ் சார்ஜ் அப்படிங்கிறத வந்து நிறைய வந்து இந்த ஒயர்லெஸ் சார்ஜ், ரிவர்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் சார்ஜ் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ்லேயே அதை கொண்டு வந்தாங்க, ஒயர்லெஸ் சார்ஜிங்கு, இந்த ரிவர்ஸ் சார்ஜ் எல்லாமே. இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மேக் சேஃப் சார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபோன் வந்து ஒரு தரமான அப்டேட் கொடுத்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் ஐஃபோனுக்கு பின்னாடி அதுக்கு லோகோவை சுற்றி ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு வட்டம் போட்டு அது வந்து ஒரு மேக்னெட்டிக் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அது ரெண்டுமே அப்படியே ஒட்டிக்கும், சார்ஜரும் அதுவும். பின் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் மாதிரி தான், அதில் அப்படியே ஒட்டிக்கிட்டு அப்படியே சார்ஜ் ஏறும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பவர் பேங்க்லேயும் கொண்டு வந்தாங்க. அப்படியே வந்து பவர் பேங்க் பின்னாடி, அப்படியே ஃபோன் பின்னாடியே வந்து பவர் பேங்க் அப்படியே ஒட்ட வச்சுக்கிட்டு அப்படியே சார்ஜ் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அப்படி அப்டேட் பண்ணும்போது லாஸ்ட்டாக அதுக்கு சவால் விடுற மாதிரி அதே மேக் சேஃப் சார்ஜரை நம்மளுடைய இன்ஃபினிக்ஸ் அவங்களுடைய மொபைலில் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இப்போ அப்கமிங்கில் ஒரு 4 மொபைல்ஸில் வரப்போகுது. அதுவும் இன்ஃபினிக்ஸ் 40 சீரியஸில் தான் வரப்போகுது. அது என்னென்ன மாடல் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட்டு அதில் என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, எப்போ லான்ச் ஆக போகுது, அந்த டேட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஆமாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கண்டிப்பாக ஒரு மொபைலுமே என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கிறத இண்டிவிஜுவல் வீடியோ போடுறேன். டோட்டலாக 4 மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஐஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆண்ட்ராய்ட் மொபைலே தரமாக கொடுக்குறாங்க ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.